சோ நீங்க பின்பற்றக்கூடிய யாரோ ஒருத்தர் சொல்றாங்க வேற பேர்ல இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஆதாரம் காட்ட சொல்லுங்க. புரியுதா? முஸ்லிம் இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு நேம் யாரால கொண்டு வர முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாங்க? யாராக வாழ்ந்தாங்க? முஸ்லிமாக வாழ்ந்தாங்க, முஸ்லிமாக மரணிச்சாங்க. 4 கலீஃபாக்கள் யாராக வாழ்ந்தாங்க? முஸ்லிம்னு சொன்னாங்க, முஸ்லிமாகத்தான் மரணிச்சாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து நீங்க நினைக்கிறீங்களா தரீகால போய் ஜாயின் பண்ணுவாங்க? தப்லீக் ஜமாத்ல, ஜமாத் இஸ்லாம்ல, தௌஹீத்ல, சலஃபிசம், வஹாபிசம் இதெல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டு அவங்க இன்றைக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு எங்களெல்லாம் இன்வைட் பண்றாங்களோ அதுக்குள்ள போயிட்டு தான் ஜாயின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மொத்த உம்மத்தையும் தலைகீழா மாத்துவாங்க. இவங்க எதுலயே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆளாளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்ல. இவர் சுவர்க்கவாதி, இவர் நரகவாதி அப்படின்ட்டு. அதை ஜட்ஜ் பண்றதுக்கு அரிஷ்லோத்த நிக்கிறான். அவன் ஜட்ஜ் பண்ணுவான். நீங்க அவசரப்படாதீங்க. ரைட்? சோ யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்த எல்லா விஷயங்களை விடவும் எதுல யுனைட் ஆகணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுதான் மெஷர்மெண்ட் ஒரு முஸ்லிம்க்கு. ரைட்? சோ இன்ஷால்லா என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு கொள்கைகளையுமே டீப்பாக டீடைலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல எது மார்க்கம் டிரெக்டா இருக்குது, இது கல்ச்சரலா இருக்குது. சோ இதுல சில விஷயங்கள் காலப்போக்கில் எப்படி பிராக்டிஸ்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே டீடைலாக பார்ப்போம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். يا رجائي يا رجائي